அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாணவ செல்வங்களே, நாம் இயல் ஏழில் அருமை உடைய செயல் என்ற தலைப்பில் நாடு, அரசு, சமூகம், நிர்வாகம் என்ற தலைப்பில் பாடப்பகுதியை பார்த்து வருகிறோம். அதில் இன்று நாம் காண இருப்பது ஐராவதம் மகாதேவன் அவர்கள் எழுதிய சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் என்ற விரிவான பகுதி, அதாவது துணைப்பாட பகுதி இன்று நாம் காண்போம். முதலில் நூல்வெளியில் ஆசிரியர் குறிப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். ஐராவத மகாதேவன் எழுதிய கட்டுரை கல்வெட்டு இதழில் வெளிவந்தது. இவர் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக இருந்து தொல்லியிலும் எழுத்தியிலும் கொண்ட ஆர்வத்தால் விருப்ப ஓய்வு பெற்றவர். தனக்கு மிகவும் விருப்பமான கல்வெட்டு ஆய்வில் 30 ஆண்டுகள் ஈடுபட்டார். சிந்துவெளி எழுத்துருவை ஆய்ந்து திராவிட எழுத்து என்று அவர் கண்ட முடிவு வரலாற்றின் திருப்பத்தை ஏற்படுத்தியது. அவருடைய ஆய்வுகள் 5க்கும் மேற்பட்ட நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் வெளிவட்டுள்ளன. ஆய்வுக்காக ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது 1970ஆம் ஆண்டும், இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது அந்த 1992ஆம் ஆண்டும், தாமரை திரு விருது 2009ஆம் ஆண்டும் ஆகிய விருதுகளை இவர் பெற்றுள்ளார். பதிற்றுப்பத்தில் இடம்பெற்ற சேர அரசர்களின் பெயர்கள் புகழூர் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளதை இவர் கண்டுபிடித்தது இலக்கியத்தையும் கல்வெட்டு ஆய்வையும் இரண்டையும் ஒருங்கிணைத்தது. பாறைகளிலிருந்து பழங்கல்வெட்டுகளை படியெடுத்து ஆய்வை நூலாக்கி இவர் தந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு இமய பணி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆமாம், இவர் எழுதிய இந்த கட்டுரை கல்வெட்டு இதழில் வெளிவந்திருக்கு. அவர் இந்திய ஆட்சிப்பணியில் இருந்திருக்கார். இந்திய ஆட்சிப்பணி நம்ம சொல்கிறோம்ல ஐஏஎஸ், அதில் அலுவலராக இருந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவர் தொல்லியிலும் எழுத்திலும் கொண்ட ஆர்வத்தினால் இவர் என்ன பண்ணுறாரு, விருப்ப ஓய்வு பெற்றார். விஆர்எஸ்ன்னு சொல்கிற முடியாது, அது இவரே விருப்ப ஓய்வு வாங்கியிருக்கார். அப்புறம் தனக்கு மிகவும் விருப்பமான கல்வெட்டு ஆய்வில் மட்டும் 30 ஆண்டுகள் என்ன ஈடுபட்டிருக்கிறார். சிந்துவெளி எழுத்துருவை ஆய்ந்து திராவிட எழுத்து என்று அவர் கண்ட முடிவு வரலாற்றில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியதுன்னு சொல்கிறார். ஆமாம், அவருடைய ஆய்வுகள் 5க்கும் மேற்பட்ட நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் வெளிப்பட்டுள்ளன. அதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்காக அரசாங்கம் இவருடைய ஆய்வுக்காக ஜவஹர்லால் நேரு விருது, ஆய்வறிஞர் விருது, அப்புறம் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது, தாமரை திரு விருது ஆகிய விருதுகளை கொடுத்துருக்குது. இவருக்கு பதிற்றுப்பத்தில் இடம்பெற்ற சேர அரசர்களின் பெயர்கள் புகழூர் கல்வெட்டில் கரூர் இருக்கு இல்லையா, கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய புகழூர் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளதாக இவர் அப்படி கண்டுபிடித்தது இலக்கியத்தையும் கல்வெட்டு ஆய்வையும் ஒருங்கிணைத்தது. பாறைகளிலிருந்து பழம் கல்வெட்டுகளையும் படியெடுத்து ஆய்வு நூலாக்கி இவர் தந்தது இமயப்பணி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, என்ன நமக்கு இன்னும் இந்த கல்வெட்டு ஆராய்ச்சிகளை பற்றி நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணலாம், இந்த துணைப்பட பகுதி மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம். அதில் நமக்கு கொடுத்துருக்கிறது நிர்வாகம் என்ற தலைப்பில் நாம் இப்பொழுது விரிவானம், அந்த துணைப்பாட பகுதி. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐராவத மகாதேவன் அவர்கள் எழுதிய சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் அப்படின்ற ஒரு பகுதியை நமக்கு என்ன பண்ணுறப்ப நம்ம சொல்கிறார். சரி, தமிழ் மொழி எப்படியெல்லாம் தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது. அப்போ நம்ம முன்னாடி நம்ம நாட்டை ஆண்ட மன்னர்கள் அவர்கள் வரலாறுலாம் எப்படி கல்வெட்டில் எழுதிட்டு போயிருக்காங்க. அது என்ன பண்ணுது, காலங்காலமாக அப்படியே அது சில இதில் கண்டுபிடிச்சாங்க, சில இது அப்படியே இருந்து போச்சு. இப்போ கூட நம்மளுக்கு ஒரு கீழடி ஆய்வு நடக்குது இல்லையா, அதுபோல் இவர் என்ன பண்ணியிருக்காரு, கரூர் அடுத்த புகழூருக்கு ஆறு நாட்டான் குன்றுக்கு அங்கே கரூருக்கு போகிறாரு. அந்த கரூரில் பார்க்கும்போது அது கேள்விப்படுறாரு, இங்கே கூட அந்த மன்னர்கள்லாம் இங்கெல்லாம் அப்போல்லாம் ஆட்சி செஞ்சாங்க, இந்த பகுதியில் ஒரு ஆறு நாட்டான் குன்று ஒன்று இருக்குதுன்னு அப்படி தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ அங்கே போய் ஏற்பட்ட ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதில் என்னென்ன எழுத்துக்கெல்லாம் பார்த்தார், அதை பற்றி என்னென்ன எழுத்துக்களால் இருந்து யார் மன்னர்களை பற்றி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை தான் நமக்கு என்ன பண்ணுறாரு, பாடப்பகுதியை கொடுத்துருக்காரு. அதை தான் இவருடைய நினைவுகள் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கருத்தரங்கத்தில் அதை பற்றி சொல்கிறது தான் அதை பற்றி நினைவுகள் அப்படி என்ன பண்ணுறாரு சொல்கிறார். இந்த பாடப்பகுதி அப்படியே சொல்வது போல் அப்படியே சொல்லியிருக்காரு. நம்ம என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். தொல்லியலில் கடந்த காலத்தை காட்டும் கண்ணாடி. தொல்லியல் கடந்த காலத்தை காட்டும் கண்ணாடி. கல்வெட்டுகள் கடந்த காலத்தின் பக்கங்கள். தென்னிந்திய கல்வெட்டுகளில் களஞ்சியம்.
கல்வெட்டை ஆய்வது எளிதன்று. புலப்படாத எழுத்து, அகராதியில் அடங்காத சொற்கள், வழக்கில் இல்லாத செய்திகள் என பல தடைகள். இத்தடைகளை கடந்து கல்வெட்டுகளை படித்து உண்மைகளை அறிதல் கடினம். கல்வெட்டின் எழுத்துருக்களை ஆய்வது மிக கடினமான பணி. சங்க காலத்தை அறிய இலக்கியங்கள் மட்டுமே துணை என்று இருந்த நிலையில் கல்வெட்டுகளும் துணையாக இருப்பதை கண்டறிந்த ஆய்வு முன்னோடி ஐராவத மகாதேவன் ஆய்வில் உண்மைகளை காண்கையில் கூற்றெடுக்கும் உவகையை அவர் எழுத்தின் வழியே நாமும் அடைவோம் அப்படின்ட்டு அதை சொல்கிறார். தொல்லியல் துறையில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை காட்டும் ஒரு கண்ணாடி. கல்வெட்டுகள் கடந்த காலத்தினுடைய பக்கங்கள். அது தென்னிந்தியில் இருக்க கல்வெட்டுகள் களஞ்சியம். அப்படியே இந்த கல்வெட்டில் ஆய்வதெல்லாம் தான் எளிதான காரியங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நமக்கு தெரியாத எழுத்துக்களை நம்ம படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது சொல்கிறார். புலப்படாத எழுத்து, அகராதியில் கூட இல்லாத சொற்கள், வழக்கில் இல்லாத செய்திகள் என பல தடைகளால் இருக்கும். அந்த தடைகளால் கடந்து கல்வெட்டுகளை படித்து உண்மைகளை அறிதல் மிகவும் கடினம். அப்படி கல்வெட்டினுடைய எழுத்துருக்களை ஆய்வது மிக கடினமான பணி. ஆனால் சங்க காலத்தில் அரிய இலக்கியங்கள் மட்டுமே துணை என்று இருந்த நிலையில் சங்க காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது இலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் அப்படி இருந்த நிலையை இவர் என்ன பண்ணுறாரு? கிடையாது. கல்வெட்டுகளும் துணையாக இருப்பதை கண்டறிந்து ஆய்வு முன்னோடி இவர் ஐராவதவர் மகாதேவன் அவர்கள் ஆவார் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். சரி, பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறார், அவரோட நினைவுகளை எப்படி நம்மளிடம் பகிர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கரூரை அடுத்த புகழூரில் 6 நாட்டான் குன்றில் மீது பொறிக்கப்பட்டுள்ள சேரன் இரும்புரை மன்னர்களின் கல்வெட்டுகளை கண்டறியும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததும் அதை ஒட்டி உலகத்தமிழ் கருத்தரங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளை பற்றி எழுந்த சுவையான விவாதங்கள் என் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் ஆகும் சொல்கிறார். அவற்றுள் சில நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார். கரூரும் அதை அடுத்து என்ன புகழூர். புகழூர் நமக்கு தெரியும். அங்கே என்ன மில் இருக்குது, பேப்பர் மில் இருக்குது இல்லையா, புகழூர். அங்கே பார்க்குறேன் 6 நாட்டான் குன்று 1. அதன் மீது பொறிக்கப்பட்டுள்ள சேர இரும்புரை மன்னர்களுடைய கல்வெட்டு கண்டறியும் வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிது. அதை ஒட்டி உலகத்தமிழ் கருத்தரங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளை பற்றி எழுந்த சுவையான விவாதங்கள் என் வாழ்நிலை மறக்க முடியாத நிகழ்ச்சின்னு சொல்கிறார். அதில் சில நிலவுகளை உங்களோட என்ன பண்ண நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, 1968ஆம் ஆண்டு முதல் 5 ஆண்டு காலம் இவர் கைத்தறித்துறை இயக்குநராக பணியாற்றி வந்தேன். என இவர் இந்திய ஆட்சி பணி IAS முடிச்சிருக்கிறார். அது சொல்கிறார். 1962ஆம் ஆண்டு முதல் என்ன பண்ணியிருக்காரு, 5 ஆண்டு காலம் இவர் கைத்தறித்துறையில் இயக்குநராக பணியாற்றி வந்தேன். தமிழகத்தில் மாவட்டத்தில் ஒரு நூற்பாலை அமைக்கும் பொறுப்பையும் ஏற்றிருந்தேன். இவர் என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் ஒரு நூற்பாலை, ஒரு மில்லு, ஏன்னா ஒரு நூற்பாலை ஒன்று அமைக்கணும் அப்படின்னு என்ன இவர் அந்த பொறுப்பு இவர்கிட்ட இருக்குது. அந்த நேரத்தில் தான் ஓய்வு கிடைக்கும் பொழுது மலைச்சாறுகளிலும் சிறு குன்றுகளிலும் காணப்படும் பிராமி கல்வெட்டுகளை சேகரிக்கும் சொந்த முயற்சியிலும் ஈடுபட்டிருந்தேன்னு சொல்கிறார். இவர் என்ன பண்ணுறார், அது ஒரு புறம், அவரோட வேலை ஒரு புறம். அது மட்டும் இவர் ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறாரு, மலைச்சாறுகள் போகிறது, அங்கே சிறு குன்றுகள், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பிராமி கல்வெட்டுகளை சேகரிக்கும் அந்த சொந்த முயற்சியில் ஈடுபடுறது. அந்த கல்வெட்டெல்லாம் போய் அது பார்க்குறது, அதில் எழுத்துக்கள் தெரியுதா, இல்லை சிலைகள் தெரியுதா, அதெல்லாம் என்ன பண்ணுறது, அதெல்லாம் அவர் அதில் இவர் சொந்த முயற்சி அப்படி ஈடுபட்டிருக்கிறார். எனக்கு அப்பொழுது 2 ஆசைகள் இருந்தன. இவருக்கு அப்போ 2 ஆசை இருக்குதுன்னார். என்னன்னு கேட்டால், ஒன்று, பொருள் விளங்கவில்லை என்று அறிஞர்களால் அநேகமாக கைவிட்டு விட தமிழ் பிராமி கல்வெட்டுகளை சரிவர வாசிக்கும் முறையை கண்டறிய வேண்டும். அதாவது ஒன்று என்ன 2 ஆசை இவருக்கு இருக்குதுன்னு சொல்கிறார். என்ன அப்படி சொல்லி பார்த்தா, ஒன்று தமிழ் அறிஞர்களால் அநேகமாக பொருளே அங்கே கைவிட்டாங்க, என்னதுக்கு பொருளே புரியவில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா, என்ற அறிஞர்களால் அநேகமாக கைவிடப்பட்டிருந்த அந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகளை சரிவர வாசிக்கும் முறையை கண்டறிய வேண்டும். ஒன்று இவருக்கு, அவங்க தமிழ் அறிஞர்களாலே கண்டுபிடிக்க முடியல, பொருள் விலங்கலாம் அப்படிப்பட்ட கல்வெட்டுகள் இவர் என்ன பண்ணிக்கணும், இவர் கண்டறியணும். ஒன்று. 2, மற்றொன்று, சங்ககால தமிழ் மன்னர்களை பற்றிய எவ்விதமான புறச்சான்றுகளுமே தமிழகத்தில் கிடைக்கவில்லை என்ற குறை நீங்குமாறு அவர்களுடைய பெயர்களிலேயோ மற்ற குறிப்புகளிலேயோ இக்கல்வெட்டுகளில் காண வேண்டும் என்பவனாகும் சொல்கிறார். ஆமாம், இவருடைய ஆசை என்னன்னா 2. ஒன்று என்னது, கல்வெட்டில் பார்க்குறோம், அதுக்கு பொருளே புரியல அப்படின்னு சில என்ன பண்ணாங்க, அறிஞர்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா, அப்படி யார் கைவிட்டுட்டு போயிட்டாங்களா, அதை நாம் என்ன பண்ணணும், அந்த அப்படிப்பட்ட கல்வெட்டு கண்டுபிடிச்சி சரிவர வாசிக்கும் முறையை கண்டறிய வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, சங்ககால தமிழ் மன்னர்களை பற்றிய
எந்த ஒரு புறச்சான்றுகளுமே இல்லை, தமிழகத்தில் கிடைக்கல என்று சொல்கிறாங்க இல்லையா, அப்படி அந்த குறை நீங்குமாறு அவர்களுடைய பெயர்களிலேயோ இல்லை குறிப்புகளிலேயோ இந்த கல்வெட்டுகளில் காண வேண்டும் என்பவனாகும். 2 ஆசை அவர் ஆசைன்னு சொன்னார். சரி, இந்த இவ்விரு ஆசைகளை நிறைவேறியது எனக்கு கிடைத்த பெரும் பேறுகள் என்று கருதுகிறேன். இவர் 2 ஆசை எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெரும் பேர் அப்படிங்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள பிராமி கல்வெட்டுகள் தமிழிலேயே எழுதப்பட்டவை என்றும் அவைகளை பொருள் சேர்க்க வாசிக்க ஒரு முறை இருக்கிறது என்றும் நான் கண்டிருந்த ஆராய்ச்சிகளை பற்றி இங்கே கூற இடமில்லை அப்படிங்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் கிடைக்கிற பிராமி கல்வெட்டுகள் இல்லையா, அது தமிழிலே எழுதப்பட்டவை என்றும் அவைகளை பொருள் சிறக்க வாசிக்க ஒரு முறை இருக்கிறது என்றும் நான் கண்டறிந்த ஆராய்ச்சிகளிலேயே பற்றி இங்கே கூற இடமில்லை. ஆனால் சங்க கால தமிழ் மன்னர்களில் முதலாக தமிழாக கல்வெட்டுகள் தோன்றிய கதையை மட்டும் இங்கே கூறலாம் என்று நினைக்கிறேன்னு சொன்னேன். அதை பற்றி விட்டுருங்க. ஆனால் மன்னர்கள் முதலாக தமிழ் கல்வெட்டுகளில் தோன்றிய காலத்தை தோன்றியிருக்காங்களே அந்த கதையை மட்டும் நான் என்ன பண்ண முடியும், இங்கே கூறலாம் என்று நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்திய அரசினுடைய தொல்பொருள் துறையினர் ஆண்டுதோறும் வெளியிட்டு வந்த தென்னிந்திய கல்வெட்டுகளை பற்றிய அறிக்கையில் 1927-28 ஆண்டுகளில் அந்த ஆண்டுகளின் தொகுதியில் புகழூர் கல்வெட்டுகள் பற்றிய செய்திகள் தான் முதலாக கிடைக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். அது இந்திய அரசு இருக்குது பார்த்தீங்கன்னா, தொல்பொருள் துறையினர் ஆண்டுதோறும் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதெல்லாம் என்னென்னா, தென்னிந்திய கல்வெட்டுகளை பற்றிய அறிக்கையில் 1927-28 ஆண்டுக்கு தொகுதி என்ன புகழூர் கல்வெட்டுகள் பற்றிய செய்திகள் முதலாக என்ன பண்ணுறாங்க, அதில் வருது. அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு செய்தி கிடைக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த அறிக்கையில் 6 நாட்டன் குன்றின் மீதுள்ள குகைகளில் ஒன்றில் 4 வரிகள் எழுதப்பட்டுள்ளன ஒரு பிராமி கல்வெட்டு இருப்பதாகவும் அது மிகவும் பழுதடைந்த நிலையில் இருப்பதால் அதை சரிவர படிக்க முடியவில்லை என்றும் அதில் ஆதன் என்ற சொல் காணப்படுவதால் அக்கல்வெட்டு சேர மன்னர்களை பற்றியதாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆமாம், அதாவது இந்திய அரசு தொல்பொருள் துறையினர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டுதோறும் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. எங்கெங்கெல்லாம் இருக்குதுப்பா தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல கல்வெட்டுகளாக இருக்குது, அது என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அறிக்கை வெளியிடுறாங்க. அதில் இது வெளியே வருது. என்ன அப்படி இந்த அறிக்கையில் இது படிக்கிறார் இவர். என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா, என்னென்னா 6 நாட்டான் குன்றில் மீது உள்ள குகை இருக்குது. அந்த குகைகளில் ஒன்றில் 4 வரிகள் எழுதப்பட்ட ஒரு பிராமி கல்வெட்டு இருப்பதாகவும் அது மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்குது. அது சரிவர கூட என்ன பண்ண படிக்க முடியவில்லை. ஆனால் அதில் ஆதன் என்ற சொல் காணப்படுகிறது. அதனால் என்னென்னா, அந்த கல்வெட்டு சேர மன்னர்களை பற்றி தான் இருக்கலாம் என்றும் அதில் அந்த அறிக்கையில் இருக்குது. அவர் பார்க்குறாரு, ஓஹோ, தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பெரும்பாலும் மிகச் சுருக்கமாக ஒரே வரியில் 3 அல்லது 4 சொற்களை கொண்டு மட்டுமே பொறிக்கப்பட்டவை. இந்நிலையில் 4 வரிகளான மிக நீளமான கல்வெட்டு, அதிலும் சேர மன்னர்களை குறிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் 40 ஆண்டுகளாக வாசிக்கப்படாமல் இருந்து வந்தது எனக்கு வருத்தமாக இருந்தது சொல்கிறார். இருப்பதா அடாடாடா, இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குதா, அதுவும் தமிழ் பிராமி கல்வெட்டுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழில் இதில் என்னென்னா, சுருக்கமாக ஒரே வரியில் 3 அல்லது 4 சொற்கள் தான் கொண்டு மட்டுமே பொறிக்கப்பட்டவை. அது இந்த நிலையில் 4 வரிகளான மிக நீளமான அந்த கல்வெட்டு, அதுலேயும் சேர மன்னர்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் அதுவும் 40 ஆண்டு காலமாக வாசிக்கப்படாமல் இருந்து வந்தது எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா இவரோட ஆசையே என்ன, ஒன்று எந்த பொருளுமே எந்த அறிஞர்களாலும் பொருளே தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அதை வாசிக்கக்கூடியவே செய்கிறது இவர் ஒரு ஆசை. இன்னொன்று, மன்னர்களை பற்றி சொல்லணும். ஏன்னா மன்னர்களை இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க, குறிப்பே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை இல்லை, கல்வெட்டுகளே மன்னருடைய குறிப்புகள் இருக்குது அப்படி நாம் என்ன பண்ணணும், அதை உறுதி செய்கிறது இன்னொன்று 2 ஆசை. அதில் இவருக்கு லட்டு போல் கிடச்சிக்கிச்சு. இப்போ என்ன அது இவருக்கு, ஆஹா சேர மன்னர்களை பற்றி கிடச்சிருக்குது, அது இன்னும் 40 ஆண்டு காலமாக இப்படி விட்டுட்டாங்களே அடாடா அப்படின்னு ஒரு மனசு ரொம்ப வருத்தப்படுறார். சரி, என்றாவது ஒரு நாள் நேரில் போய் பார்த்து இக்கல்வெட்டை தீர ஆராய வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அந்த அறிக்கை பார்த்தோன்னே பிடிச்சிட்டார். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம நேராக என்ன பண்ணோம், அங்கே போகணும், அந்த 6 நாட்டான் குன்றுக்கு போகணும். அங்கே போய் என்ன பண்ணணும், நம்ம இந்த கல்வெட்டை தீர ஆராய வேண்டும் என்று அப்படியே என்ன மனசில் நினச்சிட்டார். சரி, அந்த நாளும் 1965 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1 தேதி என்று வந்தது. அங்கே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருச்சு இவருக்கு. அன்று கரூருக்கு அருகில் கட்டப்பட்டு வந்த கூட்டுறவு நூற்பாலையை பார்வையிட சென்றிருந்தேன். என் வழக்கப்படி கையுடன் அருகாமையில் உள்ள பழங்கல்வெட்டுகளை பற்றிய குறிப்புகளையும் எடுத்து சென்றிருந்தேன். இவர் அன்னைக்கு அறிக்கை படித்த உடனே இவர் என்னைக்கு தொல்பொருள் ஆராய்ச்சி கழகமானதான்
என்னைக்கு 1927-28ஆம் ஆண்டு ஒரு ஆண்டு அறிக்கையை வெளியிட்டாங்களோ, அன்னைக்கு படித்தாரோ, அன்னைக்கு அது இப்படியெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி பார்த்துட்டாரு பார்த்தீங்களா. அப்பயே ஒரு முடிவு பண்ணிட்டார். சரி நம்ம என்ன பண்ண, இந்த பழைய ஆய்வறிக்கை படிச்சுட்டாரு. அப்போ இவர் என்ன பண்ணார், நம்ம விடக்கூடாதா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, முயற்சி பண்ணுறாரு. சரி, அந்த படித்தோன்னே நம்ம என்றைக்கு நம்ம போகிறோமோ அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நாம் போய் அந்த ஆறுநாடு கொண்டு போய் நம்ம என்ன ஆய்வு பண்ணுறான்னு முடிவு பண்ணிட்டார். அதே போல் ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்குது பாரு. இவர் பணியில் சேர்ந்தது 1962. ஆனால் இப்போ அங்கே கரூருக்கு போகிறது அந்த நாளும் வந்துச்சு. 1965ஆம் ஆண்டு போகிறார். கரூருக்கு அருகில் ஒரு நூற்பாலை கட்டுறார். ஏன்னா இவருடைய இது என்ன, மாவட்டத்துக்கு ஒரு நூற்பாலை அமைக்கணும் ஒரு பணி இவர் ஏற்றிருக்கிறார். இவருடைய பொறுப்பு. அதை செய்கிறதுக்காக அவர் கரூருக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ அங்கே போயிட்டார். அவரோட வழக்கப்படி எங்கே போனால் என்னென்ன பழம் கல்வெட்டுகள் பற்றி குறிப்புகளும் கையில் எடுத்துக்கிட்டே போகிறது குறிப்புகளையும் எடுத்துகிட்டு போகிறார். அந்த பழக்கம் அவருக்கு இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு போயிட்டார். அவற்றில் ஒரு குறிப்பு மேற்கூறிய 6 நாட்டார் குன்றுகளை கல்வெட்டுகளை பற்றியது ஆகும். அப்படி எடுத்துகிட்டு போன ஒரு குறிப்பு தான் என்னது, இந்த 6 நாட்டான் பற்றியுள்ள குன்றுகளை பற்றி ஒரு குறிப்பு. நூற்பாலை என்னுடைய அலுவல்களை முடித்துக்கொண்டு மாலை நேரத்தில் நானும் மற்றும் சில நண்பர்களுமாக காரில் 6 நாட்டான் குன்றின் அடிவாரம் வரை சென்றோம். இவர் பார்த்தார். வேலையெல்லாம் அங்கே இருக்க ஒரு வேலையில் அந்த நூற்பாலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் அவர் நண்பர்களெல்லாம் கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக ஒரு காரில் எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. அந்த 6 நாட்டான் குன்றுக்கு போகிறாங்க. அங்கே போகிறாங்க. அடிவாரம் வரைக்கும் போயிட்டாங்க. அதற்கு முன் எங்களில் எவரும் அச்சிற்றூருக்கு போனதில்லை. அங்கே போனதில் இவர் யாருமே நண்பர்களும் யாருமே என்ன பண்ணதில்லை. கூட வந்த தொழிலாளர் யாருமே அந்த ஊருக்கு போனதே இல்லை. அதெல்லாம் போயிட்டாங்க. உடனே மலையின் மீது ஏற கிழக்கு பக்கத்தில் இருந்து படிக்கட்டுகள் இருப்பது கூட எங்களுக்கு அப்பொழுது தெரியாது. பெரும்பாலும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மனித சஞ்சாரம் மற்ற முள்புதர்கள் நிறைந்த குன்றுகளில் தான் இருக்கின்றன. ஆமாம், இதில் ஒரு என்னென்னா, பக்கத்தில் அந்த மலைக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு படிக்கட்டு போது, அது கூட இவங்களுக்கு தெரியல, போயிட்டாங்க. ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க, தமிழில் கூட பெரும்பாலான கல்வெட்டுகள் என்னம்னா முள்புதர்கள் நிறைந்த குன்றுகளில் தான் இருக்கின்றன. அதே நினைவில் அந்த நினைவில் தான் எவரையும் வழி கேட்காது குன்றின் தென்புறம் இருக்கும் ஒரு கரடுமுரடான சரிவின் வழியாக விறுவிறுக்க குன்றின் மீது ஏறி உச்சியில் தெற்கு சாரலை அடைந்தோம். எப்படியாவது அங்கே இங்கேயும் பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, அப்படி சுற்றிட்டு எப்படி மேலே அந்த பாறை மேலே போய் அந்த குன்று மேலே ஏறி அப்படியே அப்போ குன்றின் மீது ஏறி இது உச்சியில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தெற்கு சாரலை அடைந்தோம். அப்பா அப்படின்ட்டு நம்ம ஒரு பேர் வச்சு விட்டார். அப்போ திரும்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே மேலை கோடியில் தென்முகமாக இருந்த குகையின் உயரமான வாயிலுக்கு மேலாக வெட்டப்பட்டிருந்த பிராமி கல்வெட்டு மஞ்சள் நிறமான மாலை வெயிலில் பளிச்சென்று தெரிந்தது. இவங்களுக்கு என்ன அங்கே போனதுன்னு பார்த்தோம்னா, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குகையின் உயரமான வாயிலுக்கு அப்படி போயிட்டாங்க. அந்த வாயிலுக்கு மேலாக போட்டிருந்தா அப்போ அந்த வெட்டப்பட்டது இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கல்வெட்டில் அப்படி எழுதியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் அப்படி பார்த்தோம்னா அந்த வெயில் அடிக்கிற மஞ்சள் நிறமான அந்த மாலை வெயிலில் பார்த்தோம்னா அந்த எழுத்துக்கெல்லாம் எப்படி தெரியுதான், பளிச்சுன்னு அப்படியே தெரியுதாம். கல்வெட்டு மிகவும் தேய்ந்து போய் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆக சில எழுத்துக்கள் மட்டும்தான் தெரியும் என்று எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைய தயாராகத்தான் வந்திருந்தேன். ஆனால் நான் கண்டது வேறு. மிகப்பெரிய எழுத்துக்களில் 4 நீண்ட வரிகளில் தெளிவாக பொறிக்கப்பட்டிருந்த கல்வெட்டு முதலிலும் முடிவிலும் ஓரிரு எழுத்துக்கள் நீங்களாக ஏனைய எழுத்துக்களை படிப்பதும் எனக்கு கடினமாகவே இல்லை. இந்த கல்வெட்டையா 40 ஆண்டு காலமாக படிக்க முடியவில்லை என்று விட்டுவிட்டார்கள் என்ற வியப்பு அன்று மேலோங்கியது, இன்றும் தனியவில்லை அப்படிங்கிறார். அடாடாடா, பார்த்தனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அழகு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இந்த கல்வெட்டு மிகவும் தேய்ந்து போயிருந்தாலும் அங்கொன்று இங்கொன்றும் சில எழுத்துக்களை மட்டும் தெரியணும் என்று மனசில் நினைச்சிருந்தார். ஆனால் இது கண்டதே வேறு. அங்கே போனால் சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா, மிகப்பெரிய எழுத்துக்களை 4 நீண்ட வருஷ தெளிவாக பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த கல்வெட்டில் பார்த்தோம்னா முதலிலும் முடிவிலும் ஓரிரு எழுத்துக்கள் நீங்களாக ஏனைய எழுத்துக்களை படிப்பது இவருக்கு என்னது கடினமாகவும் இல்லைங்கிறார். ரொம்ப எளிமையாக இருக்குது. 4 வரி அப்படி நீட்டாக 4 நீண்ட வரிகள் இருக்குது, பெரிய எழுத்துக்களில். அது முதலில் முடியலும் சரி, ஓரிரு எழுத்துக்கள் தவிர ஏனைய எழுத்துக்கள் சேர்த்து படிப்பது இவர் ரொம்ப கடினமாகவே இல்லை, ரொம்ப எளிமையாக இருந்ததுன்னு சொல்கிறார். பாவிலாம் சொல்கிறார், இந்த கல்வெட்டையாக 40 ஆண்டுகளாக படிக்க முடியவில்லை என்று விட்டு சொல்கிறார். இதையாடா படிக்க முடியல 40 ஆண்டு காலம் சொல்ல விட்டுட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் விட்டுவிட்டீர்கள் என்று என்ன பண்ணுறார் சொல்கிறார் என்ற வியப்பை சற்று அவருக்கு என்னது அன்று மேலேயே இது இன்றும் கூட அந்த என்னது அந்த குறை தனியவில்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அவர் சொல்கிறார். அது மட்டுமா, கையுடன் எடுத்து வந்திருந்த நோட்டு புத்தகத்தை பிரித்து கல்வெட்டை எழுத்து கூட்டி வாசித்த வண்ணம் படியெடுக்கலான முதல் வரியில் புதுமை எதுவும் இல்லை. யாற்றூர் என்னும் இடத்தை சேர்ந்த சமண துறவியான
செங்காயப்பன் வசிக்கும் உரையுள் இது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இது பெரும்பாலும் ஏனைய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தரும் செய்திகள் போலவே இருந்தது. அடுத்த வரிக்கு போனேன். இரண்டாவது வரியில் கோ என்ற முதல் சொல்லை கண்டவுடன் உள்ள மகிழ்ச்சியில் துள்ளியது. சங்ககால தமிழ் மன்னரின் கல்வெட்டுகள் இது என்பது உறுதியானது. மேலும் படித்தேன் இரண்டாம் வரியை அப்படிங்கிறார். அடடட, இது சந்தோஷம். ஏன்னா இவருக்கு என்னது ஆசை தான், 2 ஆசைன்னு சொல்லிட்டார். ஒன்று, இது வரைக்குமே யாருமே இந்த தமிழ் கல்வெட்டில் இருக்கிற பொருளை வைக்க முடியல, அறிஞர்களாக அப்படி யார் கைவிட்டுட்டு இருந்தாங்களோ அதை நம்மளால் என்ன பண்ண வாசிக்கபடி செய்யணும். இன்னொன்று, இது வரைக்கும் தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி செய்த மன்னர்களுடைய குறிப்பே கல்வெட்டுகள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் நாம் என்ன பண்ணணும், நிரூபிக்கணும். கல்வெட்டுகளில் மன்னர்களை பற்றி குறிப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒன்று. இப்போ விடுவாரா, குறிப்பு கிடச்சிச்சில்ல, அதான் சொல்கிறார். நோட்டு பகுதியில் எடுத்தாலும் என்ன பண்ணுறாரு, அந்த வாசிக்கிறது வண்ணமாக எல்லாம் என்ன பண்ணுறாரு, படி எடுக்கலாம், அப்படி எழுதி பார்த்துட்றார் நல்லா சேர்த்து. முதல் வரியில் புதுமை எதுவும் இல்லை. ஆனால் அதில் யாற்றூர் என்னும் இடத்தை சேர்ந்த சமணத்துறவியான யார் செங்காய்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய வசிக்கும் உரையில் இது அப்படின்னு சொல்லு, அந்தவருடைய குறிப்பு மட்டும் இருக்குதுன்னு சொல்கிறார். இது பெரும்பாலும் ஏனைய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தரும் செய்திகள் போலவே இருந்ததுன்னு சொல்கிறார். அடுத்த வரைக்கும் போகிறாரு. அதில் அடுத்த வரை என்ன இருக்குது, கோ என்ற முதல் சொல்லை கண்டவுடன் உள்ள மகிழ்ச்சியில் என்னது, கோனாயார் அரசன் துல்லியம் அவருடைய மகிழ்ச்சி துல்லியதுன்னு சொல்கிறார். சங்ககால தமிழ் மன்னரின் கல்வெட்டுகள் இது என்பது உறுதிப்படுத்தினார். மேலும் படித்தேன் இரண்டாம் வரியை அப்படின்ட்டு வரார். அதெல்லாம் சொல்கிறார். அதில் சொல்கிறார். பார்த்தோன்னா, கோ ஆதன் தெல்லீரும் பொறை மகன் என்ற சொற்களை படித்தவுடன் எனக்கு ஏற்பட்ட வியப்பியும் மகிழ்ச்சியும் சொல்லி மாளாது. ஆனாலும் தமிழிலும் வரலாற்று துறையிலும் ஈடுபாடு உள்ள அன்பர்களுக்கு எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சி வெள்ளத்தை விளக்க அவசியமில்லை என்றே நினைக்கிறேன் சொல்கிறார். அடுத்தடுத்து பெரும் கடுங்கோன், இளங்கோ என்ற பெயர்களை படித்த பொழுது என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. சங்க நூல்களில் மட்டும் இதுவரை காணப்பட்ட பண்டைய தமிழ் மன்னர்களின் பெயர்களை தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு கல்வெட்டில் கண்டுவிட்ட ஆனந்தத்தில் நோட்டு புத்தகத்தை தலைக்கு மேல் தூக்கி பிடித்து கொண்டு கூத்தாடினேன். என்னுடன் வந்தவர்கள் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள் அப்படிங்கிறார். அதான் சொல்கிறார். ஆகா, மன்னர் பற்றி நமக்கு கிடச்சி சந்தோஷம். அது ஒன்று. கோ ஆதன் செல்லிரும் பொறை மகன் அப்படின்னு சொல்கிறார். என்ற சொற்களை படுத்தோட எனக்கு ரொம்ப வைப்பு மகிழ்ச்சின்னு சொல்கிறார். அதில் தமிழ் வரலாற்று துறையில் ஈடுபட்டுள்ள அன்பர்கள் ஏற்பட்ட உணர்ச்சி வெள்ளத்தை விளக்க அவசியமே இல்லை அப்படிங்கிறார். அடுத்தடுத்து பெரும் கடுங்கோன், இளங்கோ என்ற பெயர்களை படித்த பொழுது அடடாடா, இவருக்கு என் கண்களையே நம்ப முடியல அப்படி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி. சங்க நூலில் மட்டும் இதுவரை காணப்பட்ட பண்டைய தமிழ் மன்னரின் பெயர்களை தமிழகத்தில் முதல் முறையாக என்ன பண்ணுற ஒரு கல்வெட்டில் அதை படிக்கும்பொழுது இவருக்கு அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை அப்படிங்கிறார். அதான் நோட்டு பற்றி தலைக்கு வளைச்சு என்ன பண்ணுற அப்படி குத்தாடுற நடனம் ஆடுறன்னு சொல்கிறார். இவரோட கூட போனாங்க, நம்ம என்ன இப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வியப்பு அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறது. என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அவர் சொல்கிறார். சரி மாணவ செல்வங்களே, இதன் தொடர்ச்சி பகுதியை அடுத்த பதிவில் காண்போம். நன்றி, வணக்கம்.